Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. Girias family, இது நம்ம family. அன்புள்ள Girias, இது நம்ம family. மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் சிங்கர் சைந்தவி அவர்களுக்கும் ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக அதை அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் இதை பற்றின நிறைய டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன இருந்தது அப்படின்னா, புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேரில் இரு மனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொது வெளியில் விவாதிக்கப்படுவது துரதிர்ஷ்டவசமானது. பிரபலமான நபராக இருந்தாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைப்பது ஏற்புடையதல்ல. தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா? இருவரும் பரஸ்பர ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியையும் காரணங்களையும் என்னுடன் நெருங்கி பழகிய நண்பர்கள் உறவினர்கள் நன்கறிவார்கள். அனைவரிடமும் கலந்தாலோசித்து பின்புதான் இருவரும் இந்த முடிவை மேற்கொண்டோம். எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பளியுங்கள். தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியால இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் டாடா மூவி வந்துச்சு. ஸோ அது லைஃப்பில் ரொம்ப கனெக்டான ஒரு மூவி. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா இட் இஸ் வெரி டஃப் டு ஹேண்டில் பேபிஸ். இப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தையோ இல்லை என் அக்கா குழந்தையோ ரொம்ப நியூ பார்ன் பேபிஸ் எனக்கு தூக்க வராது, எனக்கு பயம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு படமே தம்பிக்கு டாடா தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனோம். அதுலேருந்து உங்களை அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவான். ஐயோ, எனக்கு சிம்பிளாக ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும்தான். நான் பெரிய தலை ஃபேன். பையனுக்கு ஆதிக்கு தான் பேர் வச்சுருக்கேன். லுக்கிங் பிரிட்டி. Thank you, thank you. நான் கூட வெக்கரை சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். ட்ரெய்லரில் பார்த்தேன் சார். மொத்தா என் மூஞ்சியை பார்க்கத்தாண்டா பாருங்க, என்ன நடிச்சு தான் காட்ட போறேன். பல நாள் வெறி எது உள்ள இருந்ததா நம்ம சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்போ சதீசனாவோட டைரக்ஷன்ல நடிக்கிறீங்க. ஆமாம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அனிருத்தன மியூசிக் போகிறோம். ஆமாம். அதை பற்றி ஏதாச்சும் அப்படி அப்டேட் இருக்கானா? அதை பற்றின அப்டேட் அந்த படத்துக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். டாடா மூவி ஒரு 50 தடவை பார்த்துருப்பேன். ஒரே ஒரு கொஸ்டின், இப்போ டாடா 2 வருமா?